ஓம் சாந்தி. இன்னைக்கு சண்டே அவ்வியக்த பாப்தாதாவோட மகா வாக்கியங்களை கேட்க போகிறோம். இன்றைய அவ்வியக்த முரளியில் உலகத்தின் படைப்பாளரான பாப்தாதா தன்னுடைய முதல் படைப்பான மிகவும் அன்பான மற்றும் அதிர்ஷ்டசாலியான, அதாவது லவ்லி அண்ட் லக்கி குழந்தைகளோட சந்திப்பை கொண்டாடிட்டு இருக்காரு. பல குழந்தைகள் பாப்தாதாவுக்கு முன்னால் உட்காந்துருக்காங்க, கண்களால் பாபாவை பார்த்துட்டு இருக்காங்க. மற்றும் நாலாபுறத்தில் இருக்கக்கூடிய நிறைய குழந்தைகள் பாப்தாதாவுடைய உள்ளத்தில் நிறைஞ்சு இருக்கிறாங்க. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையினுடைய நெற்றியில 3 பாக்கியத்தினுடைய 3 நட்சத்திரங்கள் ஜொலிச்சிட்டு இருக்கிறத பார்க்குறேன்றார். ஒன்று பரமாத்மாவனுடைய சிரேஷ்ட பாலனை, 2வது ஆசிரியர் மூலம் படிப்பு, 3வது சத்குரு மூலம் வரதானங்கள் அப்படிங்கிறத நட்சத்திரம் ஜொலிச்சிட்டு இருக்கு. ஸோ குழந்தைகள் நீங்கள் கூட எல்லாரும் தன்னுடைய நெற்றியில் ஜொலிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த 3 நட்சத்திரங்களை அனுபவம் பண்ணிட்டு இருக்கீங்க தானே அப்படின்னு கேட்குறார். அடுத்ததான் பாபா சொல்றாங்க, பக்தர்கள் பகவானுடைய மகிமைக்குரிய பாடல் பாடிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பகவான் தந்தை யாருடைய பாடலை பாடிட்டு இருக்கார்? அதிர்ஷ்டசாலி குழந்தைகளாகிய உங்களுடைய பாடலை பாபா பாடிட்டு இருக்கேன் அப்படின்றார். அடுத்ததான் பாபா சொல்றாங்க, பாபாவுடைய எந்த ஒரு குழந்தையுமே விசேஷத்தன்மை இல்லாதவர்னு யாருமே இல்லையா. ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் ஒரு விசேஷத்தன்மை கண்டிப்பா இருக்குன்றார். குறைஞ்சதிலும் குறைஞ்சது ரொம்ப சூக்ஷ்மமான ரூபத்துல மறைமுகமாக வந்திருக்கக்கூடிய பாபாவை அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. பெரிய பெரிய சயின்டிஸ்ட் இருக்காங்க, பெரிய பெரிய விஐபிஸ் இருக்காங்க, அவங்களால அடையாளம் தெரிஞ்சுக்க முடியல. ஆனா குழந்தைகள் நீங்க பாபாவுடைய அறிமுகத்தை, அடையாளத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க, அவரை தன்னுடையவராக ஆக்கிட்டீங்க, பாபாவும் உங்களை தன்னுடையவராக ஆக்கிட்டாரு. ஸோ நீங்கள் ரொம்ப அன்பான அதிர்ஷ்டசாலி குழந்தைகள் தானே அப்படின்றார். அடுத்தது பாபா சொல்கிறாங்க, பாபா கூட குழந்தைகள் சதா சேர்ந்து வளர்ந்துட்டு பறந்துட்டே போகணும். பாபா பறக்கக்கூடியவர். ஸோ நடக்கக்கூடியவங்களா நம்ம இருந்தோன்னா பாபா கூட சேர்ந்து எப்படி போக முடியும்? அதனால் பாப்தா தான் எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு வரதான் கொடுக்குறார், ஃபரிஷ்தா ஸ்வரூப் பவ அப்படின்னு. அதாவது சதா பறந்துக்கிட்டே இருங்க அப்படின்ற பிளெஸிங் பாப்தாதா குழந்தைகளுக்கு கொடுக்குறாரு. ஸோ டபுள் லைட்டாக இருக்கீங்க இல்லையா, மனசில் புத்தியில் எப்பயாவது ஏதாவது ஒரு சுமை வருது அப்படின்னா பாபா கிட்ட கொடுத்துருங்கன்றார். பாபா கூட அந்த சுமையை வாங்கிக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. ஸோ பாபா கேட்குறாங்க, குழந்தைகள் நீங்கள் தன்னுடைய சுமையை பாபாட்ட கொடுத்துட்டீங்களா, இல்லை கொஞ்சம் கொஞ்சம் தன்கிட்ட பத்திரமா சேஃபாக வச்சுருக்கீங்களா, அந்த சுமையை உங்ககிட்டே வச்சிருக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு கேட்குறார். பாபா சொல்கிறாங்க, விட்டுடுங்க, விட்டுட்டீங்கன்னா விடுபட்டுருவீங்க. விடுவதற்கான வழி திடமான சங்கல்பம். குழந்தைகள் சொல்கிறாங்களா, பாபா திடமான சங்கல்பம் பண்ணுறோம் ஆனா அப்படின்றாங்களா. பாபா ஸ்டார் ஆனா அப்படிங்கிறது வருதுன்னா காரணம் என்ன? பாபாவே சொல்கிறார், குழந்தைகள் திட சங்கல்பம் பண்ணுறீங்க, ஆனால் அதுக்கப்புறமா அதை மறந்துடுறீங்க. ஸோ அதுக்காக பாபா என்ன சொல்கிறாருன்னா, குழந்தைகள் என்ன திட சங்கல்பம் செய்கிறோமோ அதை அடிக்கடி ரிவைஸ் பண்ணணும், நினச்சி பார்க்கணும். 2வது ரியலைஸ் பண்ணணும், அதை உணர்ந்து பார்க்கணும். ஸோ பாபா சொல்கிறாங்க, சுமைனா என்ன, டபுள் லைட் மனநிலை ஸ்திதி அனுபவம்னா என்ன, இதனுடைய வித்தியாசம் என்ன, இதனுடைய ரியலைசேஷன் கோர்ஸை இப்போ அதிகமாக பண்ணுங்க அப்படின்றார். அடுத்ததான் பாபா சொல்கிறாங்க, இன்னைக்கு புத்தி அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்டாக் ரூமா. பாபா என்னெல்லாம் குணங்கள் சக்திகள் கொடுத்துருக்காரோ பொக்கிஷங்கள் எல்லாமே குழந்தைகள் கிட்ட இருக்கு. ஸோ பாபாவும் சொல்கிறார், குழந்தைகள் உங்ககிட்ட இது எல்லாமே வச்சுருக்கீங்க, உங்ககிட்ட இருக்குது, ஆனால் தேவையான நேரத்தில் இந்த பொக்கிஷங்களை பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க. பாபா சொல்கிறாங்க, பாப்தாதா எல்லாருடைய ஸ்டாக்கையும் பார்த்தாராம், ஸ்டாக்ல எல்லாமே இருக்கான். அந்த பாயிண்ட்டை நினைக்கவும் செய்கிறோமா, யோசிக்கவும் செய்கிறோமா, இதுதான் ரைட்டு இதுதான் தப்பு, அந்த பாயிண்ட்டை சொல்லவும் செய்கிறோமா. ஆனால் புள்ளியாக மாறி புள்ளி ரூபத்தில் அந்த பாயிண்ட்டை பயன்படுத்த மாட்டேங்கிறோம்.
வெறும் அந்த பாயிண்டாகவே இருந்து போயிடுது. ஸோ அதனால் பாபா சொல்கிறாங்க, இப்போ புள்ளியாக ஆகி, அதாவது பிந்து ரூபம் புள்ளியாக ஆகி அந்த பாயிண்ட்டை பயன்படுத்துங்க. அப்போ உங்களுக்கு நிவாரணம் கிடைத்துவிடும். ஸோ 3 புள்ளிகளை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒன்று ஆத்மா, 2வது பரமாத்மா சிவபாபா, 3வது ட்ராமா. இந்த 3 புள்ளிகளை நீங்கள் யூஸ் பண்ணுங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்கன்றார். அடுத்தது இன்னொரு விஷயமும் பாபா சொல்கிறாங்க, ஆசீர்வாதம் கொடுக்கணும், ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும். இந்த ஒரு விஷயத்த நல்லா பக்காவாக ஆக்கிக்கோங்க. இந்த ஒரு விஷயத்த பக்காவாக ஆக்கிக்கிட்டோன்னா எல்லா குணம் சக்திகள் தானாக வந்துடும். வீணானது உள்ளுக்குள்ளே இருக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக தானாகவே நீங்கள் யோகியுக்தாக ஆயிடுவீங்கன்றார். ஸோ வாங்க முரளியினுடைய டீட்டெயிலான விஷயங்களை கேட்போம். ஓம் சாந்தி. சண்டே அவ்யக்த முரளியினுடைய தேதி 26/10/2025. ரிவைஸ் டேட் 15/10/2007. அவ்யக்த முரளியினுடைய தலைப்பு சங்கம யுகத்தினுடைய ஜீவன் முக்தி ஸ்திதியின் அனுபவம் செய்வதற்காக அனைத்து சுமை மற்றும் பந்தனத்தை தந்தையிடம் கொடுத்துவிட்டு டபுள் லைட் ஆகுங்கள். சங்கம யுகத்தோட ஜீவன் முக்தி ஸ்திதியினுடைய அனுபவம் செய்கிறதுக்காக என்ன பண்ணணும்? எல்லா சுமை மற்றும் பந்தனத்தை பாபா கிட்ட கொடுத்துட்டு டபுள் லைட்டாக ஆகணும் அப்படின்றார். இன்று விஸ்வத்தின் படைப்பாளர் பாப்தாதா தன்னுடைய முதல் படைப்பான மிகவும் அன்பான மற்றும் அதிர்ஷ்டசாலியான, அதாவது லவ்லி அண்ட் லக்கி குழந்தைகளுடன் சந்திப்பை கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறார். பல குழந்தைகள் முன்னால் இருக்கிறார்கள், கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் நாலாபுறங்களிலும் உள்ள பல குழந்தைகள் உள்ளத்தில் நிறைந்து இருக்கிறார்கள். பாப்தாதாவுக்கு முன்னால் நிறைய குழந்தைகள் பாபாவுக்கு முன்னால் உட்காந்து இந்த ஸ்தூல கண்களால் பார்த்துட்ருக்காங்க. மற்றும் நாலாபுறத்தில் இருக்கக்கூடிய நிறைய குழந்தைகள் பாபாவுடைய உள்ளத்தில் நிறைஞ்சிருக்காங்க. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையினுடைய நெற்றியில் 3 பாக்கியத்தின் நட்சத்திரங்களை ஜொலித்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குழந்தைகளுடைய நெற்றியில் 3 பாக்கியத்தினுடைய 3 நட்சத்திரங்கள் ஜொலிக்கிறத பாபா பார்க்குறார். முதலாவது பாக்கியம் பாப்தாதாவினுடைய சிரேஷ்ட பாலனை, 2வது ஆசிரியர் மூலம் படிப்பு, 3வது சத்குரு மூலம் கிடைக்கப்பெற்ற அனைத்து வரதானங்களுடைய ஜொலித்து கொண்டிருக்கும் நட்சத்திரம். இந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளோட நெற்றியில் 3 நட்சத்திரம் ஜொலிக்கிறத பாப்தாதா பார்க்குறார். நீங்கள் அனைவரும் கூட தங்களுடைய நெற்றியில் ஜொலித்து கொண்டிருக்கும் நட்சத்திரங்களை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அனைத்து சம்பந்தங்கள் பாப்தாதாவுடன் இருக்கின்றன. பிறகும் கூட வாழ்க்கையில் இந்த 3 சம்பந்தங்கள் அவசியமானதாக உள்ளன. மற்றும் தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் சகஜமாகவே கிடைத்துள்ளன. இந்த 3 சம்பந்தங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம குழந்தைகளுக்கு கிடைத்துள்ளன அல்லவா? போதை உள்ளது அல்லவா? ஆஹா பாபா ஆஹா, ஆஹா டீச்சர் ஆஹா, ஆஹா சத்குரு ஆஹா என்று உள்ளத்தில் பாடல் பாடிக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? உலகத்தினரோ லௌகீக குரு யாரை மகான் ஆத்மா என்று அழைக்கின்றார்களோ அவர் மூலம் ஒரு வரதானத்தை பெறுவதற்காக கூட எவ்வளவு பிரயத்னம் செய்கிறார்கள். மற்றும் நீங்கள் பிறப்பெடுத்த உடனேயே தந்தை உங்களை சகஜமாகவே வரதானங்களால் நிறைத்து விட்டார். லௌகீக்கில் ஒரு குரு கிட்டேருந்து ஒரு பிளஸ்ஸிங், ஒரு வரதான் அடையணும்னா எவ்வளோ அதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இங்கே பாபா குழந்தையா ஜென்மம் எடுத்த உடனேயே பாப்தாதா அநேக வரதானங்களால் நம்மளை நிறைச்சிடுறார். பகவான் தந்தை இந்தளவு நம்மிடம் பலியாகுவார் என்று இப்பேற்பட்ட சிரேஷ்ட பாக்கியத்தை கனவிலும் கூட யோசித்திருக்கிறீர்களா என்ன? பக்தர்கள் பகவானுடைய பாடல் பாடுகிறார்கள். மேலும் பகவான் தந்தை யாருடைய பாடல் பாடுகிறார்? அதிர்ஷ்டசாலி குழந்தைகளாகிய உங்களுடைய பாடல் பாடுகிறார். பக்தர்கள் பகவானோட பாட்டை பாடுறாங்க. ஆனால் பகவான் இங்கே உட்காந்து அதிர்ஷ்டசாலி குழந்தைகள், லக்கி குழந்தைகளாகிய நம்முடைய பாட்டை பாபா பாடிட்டுருக்கார். இப்பொழுதும் கூட நீங்கள் அனைவரும் வெவ்வேறு தேசங்களிலிருந்து எந்த விமானத்தில் வந்திருக்கிறீர்கள்?
ஸ்தூல விமானங்களிலா அல்லது பரமாத்ம அன்பு என்ற விமானத்தில் அனைத்து பக்கங்களில் இருந்து வந்து சேர்ந்திருக்கிறீர்களா? பரமாத்ம விமானம் எவ்வளவு சகஜமாக அழைத்து வருகிறது, எந்த கஷ்டமும் இல்லை. எனவே அனைவரும் பரமாத்ம அன்பு என்ற விமானத்தில் வந்து சேர்ந்து விட்டீர்கள். அதற்கான வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பாபாவுடைய அன்புங்கிற விமானத்தில் ஏறி மதுபன் வரைக்கும் வந்து சேர்ந்துட்டீங்க. ஸோ அதுக்காக பாபா குழந்தைகளுக்கு பதாயா பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறார், வாழ்த்துக்கள் அப்படின்றார். பாப்தாதா ஒரு குழந்தையையும் பார்த்து அவர்கள் முதல் முறையாக வந்திருக்கலாம் அல்லது நீண்ட காலமாக வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் பாப்தாதா ஒரு குழந்தையின் விசேஷத்தன்மையை அறிந்திருக்கிறார்கள். பாப்தாதாவிற்கு எந்த ஒரு குழந்தையும் அவர்கள் சிறியவர்களோ பெரியவர்களோ மகாவீரர்களோ முயற்சியாளர்களோ, ஆனால் ஒவ்வொரு குழந்தையும் செல்லமானவர். ஏன்? நீங்களோ தந்தையை தேடினீர்கள், அவர் கிடைக்கவில்லை. ஆனால் பாப்தாதா குழந்தைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு ஆழமான தீவிரமான ஸ்நேகத்தோடு மூலை மூலையில் இருந்தும் தேடினார்கள். நம்ம பகவானை தேடி அவர் கிடைக்கல, ஆனால் பாபா என்ன பண்ணிட்டார், அவ்வளோ அன்பான ஆழமான ஸ்நேகத்தோட பாபா நம்மளை மூலையிலேருந்து நம்மளை தேடி கண்டுபிடிச்சிருக்கார். எனவே அன்பிற்குரியவர்கள் ஆகையினாலேயே தேடினார்கள். பாபாவுடைய அன்பானவர்கள் நம்மங்கிறதுனால தான் பாபா நம்மளை தேடி இருக்கார். ஏனெனில் எந்த ஒரு விசேஷத்தன்மையும் இல்லாத எந்த ஒரு குழந்தையும் இல்லை. எந்த ஒரு விசேஷத்தன்மையும் இல்லாத என்னுடைய எந்த ஒரு குழந்தையும் இல்லை என்பதை தந்தை அறிந்திருக்கிறார். ஏதோ ஒரு விசேஷத்தன்மையே அழைத்து வந்துள்ளது. கண்டிப்பாக பாபா குழந்தையா இருக்காங்கன்னா பாபா சொல்றார், என்னோட குழந்தை ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டியாவது கண்டிப்பாக இருக்கும். ஸ்பெஷாலிட்டியே இல்லைங்கிற மாதிரி யாருமே கிடையாது எனக்கு குழந்தைங்க அப்படின்றார். குறைந்ததிலும் குறைந்தது மறைமுகமாக வந்திருக்கும் தந்தையை அறிந்து கொண்டார்கள். பாபா சீக்கிரட்டா வந்திருக்காரு, அந்த பகவானை தெரிஞ்சுக்கிட்டாங்க. என்னுடைய பாபா என்று கூறினார்கள். அனைவரும் என்னுடைய பாபா என்று கூறுகிறீர்கள் அல்லவா, மேரா பாபான்னு எல்லாரும் சொல்றோம் இல்லையா? யாராவது என்னுடைய பாபா இல்லை உங்களுடைய பாபா என்று சொல்பவர்கள் இருக்கிறீர்களா? யாராவது இருக்கிறீர்களா? அனைவரும் என்னுடைய பாபா என்று கூறினீர்கள். எனவே விசேஷமானவர்கள் அல்லவா? என்னோட பாபா மேரா பாபான்னு சொல்றாங்க அப்படின்னா விசேஷமான குழந்தைகள் இல்லையா? பெரிய பெரிய விஞ்ஞானிகள் பெரிய பெரிய முக்கியஸ்தர்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நீங்கள் அனைவரும் அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? உலகத்தில் எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் இருக்காங்க, விஐபிஸ் இருக்காங்க, அவங்க கூட பாபாவை தெரிஞ்சுக்கல. ஆனால் குழந்தைகள் நீங்கள் பாபாவை தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? தன்னுடையவராக ஆக்கிவிட்டீர்கள் அல்லவா? எனவே தந்தையும் தன்னுடையவராக ஆக்கிவிட்டார். நம்ம பாபாவை நம்முடையவராக ஆக்கிக்கிட்டோம், பாபா நம்மளை தன்னுடையவராக ஆக்கிக்கிட்டார். இந்த குஷியில் வளர்ந்து கொண்டும் பறந்து கொண்டும் இருக்கின்றீர்கள் அல்லவா? பறந்து கொண்டிருக்கிறீர்கள், நடந்து கொண்டிருக்கவில்லை, பறந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏனெனில் நடப்பவர்கள் தந்தையுடன் தன்னுடைய வீட்டிற்கு செல்ல முடியாது. ஏனெனில் தந்தையோ பறக்கக்கூடியவர். எனில் நடப்பவர்கள் எவ்வாறு சேர்ந்து செல்வார்கள்? பாபா ஃப்ளை பண்றார், பறக்கிறார். அப்ப நான் நடந்தா எப்படி கூட போறது? நானும் பறந்தனா தானே கூடவே போக முடியும். ஆகையினால் தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் என்ன வரதானம் கொடுக்கின்றார்? அவர் கூடவே பறந்து போனோம். அதனால பாபா ஒரு வரதானம் கொடுக்கிறார். என்ன கொடுத்துட்டு இருக்காரு? ஃபரிஷ்தா ஸ்வரூபம் பவ. ஃபரிஷ்தா பறக்கிறது, நடக்காது, பறக்கிறது. எனவே நீங்கள் அனைவரும் பறக்கும் கலையில் பறப்பவர்கள் அல்லவா? பறப்பவர்களா? யார் பறக்கும் கலையில் பறப்பவர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். சில நேரம் நடக்கும் கலை, சில நேரம் பறக்கும் கலை உள்ளதா? மாற்றி மாற்றி இருக்கா? கொஞ்ச நேரம் நடப்பேன், கொஞ்ச நேரம் பறப்பேன், அப்படி இருக்கா? இல்லை தானே? சதா பறக்கக்கூடியவர்கள் டபுள் லைட் அல்லவா? ஏன்? யோசித்து பாருங்கள். எந்த விதமான சுமை ஒருவேளை மனதில் புத்தியில் உள்ளது என்றால் அதை தந்தையிடம் கொடுத்து விடுங்கள் என்று தந்தை உங்கள் அனைவரிடமும் உத்தரவாதம் பெற்றுள்ளார். நம்ம எல்லார்ட்ட கேரண்டி வாங்கியிருக்காரு. என்னது? மனசு புத்தியில ஏதாவது சுமை குழந்தைகள் உங்களுக்கு இருக்குன்னா அதை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்லியிருக்கார். தந்தை பெறுவதற்காகவே வந்திருக்கிறார். எனவே தந்தைக்கு சுமையை கொடுத்து விட்டீர்களா அல்லது கொஞ்சம் கொஞ்சம் பாதுகாப்பாக வைத்துள்ளீர்களா?
என்ன போஜ் இருக்கோ அதை பாபாட்ட கொடுத்துட்டோமா, இல்லை பரவாயில்ல கொஞ்சம் இருக்கட்டும் நான் சேஃபாக என்கிட்ட வச்சுருக்கேனா? எப்பொழுது பெறுபவர் கேட்டுக்கொண்டிருக்கிறாரோ அப்பொழுது சுமையை கொடுப்பதில் கூட யோசிப்பதற்கான விஷயம் உள்ளதா என்ன? அவர் வாங்கிக்க ரெடி, கொடுங்கன்னு கேட்குறாரு, அப்பவும் கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா என்ன? அல்லது சுமையை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்கான 63 பிறவிகளின் பழக்கம் உள்ளதா? ஹேபிட் ஆயிடுச்சு இல்லையா, சுமையை சுமந்து அந்த ஹேபிட் இருக்கா? விரும்பவில்லை, ஆனால் பழக்கத்தால் நிர்பந்திக்கப்படுகின்றோம் என்று சில குழந்தைகள் சில நேரங்களில் கூறுகின்றனர். இப்பொழுது நிர்பந்திக்கப்படவில்லை அல்லவா? நிர்பந்திக்கப்படுகின்றீர்களா அல்லது உறுதியானவர்களாக இருக்கிறீர்களா? நிர்பந்திக்கப்படுபவர்களாக ஒரு பொழுதும் ஆகக்கூடாது. அதாவது பாபா சொல்கிறது ஃபோர்ஸ்ஃபுல்லாக வேறு வழியில் நான் எனக்கு சுமையை எடுத்து சுமந்து பழக்கமாயிடுச்சு, ஸோ நான் சுமையை சுமந்துப்பேன், அப்படி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எப்பயுமே பாபா சொல்கிறார், நிர்பந்திக்கப்படுபவர்களாக ஒரு பொழுதும் ஆகக்கூடாது. உறுதியானவர்களாவீர்கள். சக்திகள் உறுதியானவர்களா அல்லது நிர்பந்திக்கப்படுகின்றீர்களா? உறுதியானவர்கள் அல்லவா? ஃபோர்ஸ்ஃபுல்லாக மாயக்கிட்ட அப்படி ஆயிடுறீங்களா, இல்லை நீங்கள் உறுதித்தன்மையுடையவங்களா இருக்கீங்களா? சுமையை வைத்துக்கொள்வது நன்றாக உள்ளதா என்ன? சுமை உள்ளத்திற்கு பிடித்து விட்டதா என்ன? விட்டுவிடுங்கள். விட்டுவிட்டால் விடுபடலாம். விடுவதில்லை, அதனால் விடுபடுவதில்லை. விடுவதற்கான சாதனம் விட்டுடுங்கன்றார் இல்லையா பாபா, அப்போ விடுபட்டு போயிடுவீங்க. விடுவதற்கான சாதனம் திடமான எண்ணம். திடமான சங்கல்பமோ செய்கிறோம், ஆனால் ... என்று சில குழந்தைகள் கூறுகிறார்கள். பாபா நீங்கள் திட சங்கல்ப் தானே பண்ண சொல்கிறீங்க, நாங்கள் திட சங்கல்ப் பண்ணுறோம் பாபா, ஆனால் அப்படின்னு குழந்தைகள் சொல்கிறாங்க. ஆனால் காரணம் என்ன அப்படின்னு பாபா கேட்குறாரு. ஆனால் ஏன் வருது, என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறாரு. பாபா சொல்கிறாங்க, திட சங்கல்பம் செய்கிறீர்கள், ஆனால் செய்திருக்கும் திட சங்கல்பத்தை ரிவைஸ் செய்வதில்லை. அடிக்கடி மனதால் ரிவைஸ் செய்யுங்கள் மற்றும் ரியலைஸ் செய்யுங்கள். ரிவைஸ் பண்ணோம், அதாவது திரும்ப அதை நினச்சி பார்க்கணும். ரியலைஸ் பண்ணாத உணரணும் அப்படின்றார். சுமை என்றால் என்ன மற்றும் டபுள் லைட்டின் அனுபவம் என்ன? ரியலைசேஷன் கோர்ஸை இன்னும் அதிகமாக அண்டர்லைன் செய்யுங்கள். சுமனா என்ன, டபுள் லைட் சித்தியோட அனுபவம்னா என்ன, இது ரெண்டது பற்றியும் ரிவைஸ் பண்ண திரும்ப அந்த ஆன்சர்ஸை ரியலைஸ் பண்ணணும். சொல்வது மற்றும் யோசிப்பது என்பதை செய்கின்றீர்கள், ஆனால் உள்ளத்தால் சுமை என்றால் என்ன மற்றும் டபுள் லைட் என்றால் என்ன என்பதை ரியலைஸ் செய்யுங்கள். உணர்ந்து பாருங்க. வேறுபாட்டை முன்னால் வையுங்கள். ரெண்டுத்துக்குமே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ணுங்க. ஏனெனில் பாப்தாதா இப்பொழுது நேரத்தின் அருகாமையின் அனுசாரமாக ஒவ்வொரு குழந்தையிடமும் எதை பார்ப்பதற்கு விரும்புகிறார்? என்ன சொல்கிறார்களோ அதை செய்து காண்பிக்க வேண்டும். என்ன நினைக்கின்றீர்களோ அதை ஸ்வரூபத்தில் கொண்டு வர வேண்டும். நீ என்ன சொல்கிறேனோ அதை செஞ்சு காட்டணும், என்ன நினைக்கிறேனோ அதை என்னோட ஸ்வரூபத்தில் கொண்டு வரணும். அந்த மாதிரி நம்ம குழந்தைகள் இருக்கிறத பாப்தாதா பார்க்க ஆசைப்படுறார். ஏனெனில் முக்தி மற்றும் ஜீவன் முக்தி தந்தையின் ஆஸ்தியாகும். பாபாவோட ஆஸ்தி முக்தி ஜீவன் முக்தி, பிறப்பதிகாரமாகும், பர்த் ரைட். முக்தி ஜீவன் முக்தி பாபாவோட ஆஸ்தி, நம்மளுடைய பிறப்புரிமையாக இருக்குது. வருகை தந்து முக்தி ஜீவன் முக்தியின் ஆஸ்தியை பெறுங்கள் என்று அனைவருக்கும் இந்த அழைப்பையே கொடுக்கிறீர்கள் அல்லவா? வாங்க முக்தி ஜீவன் முக்திக்கான ஆஸ்தி எடுத்துக்கோங்க, இப்படி தானே எல்லாருக்கும் சொல்லி எல்லாம் இன்வைட் பண்ணுறீங்க. எனவே தன்னிடம் கேளுங்கள், முக்தி தாமத்தில் முக்தியின் அனுபவம் செய்ய வேண்டுமா அல்லது சத்தியுகத்தில் ஜீவன் முக்தியின் அனுபவம் செய்ய வேண்டுமா அல்லது இப்பொழுது சங்கம யுகத்தில் முக்தி ஜீவன் முக்தியின் சன்ஸ்காரத்தை உருவாக்க வேண்டுமா? 3 கொஷின். பரந்தாமில் முக்தியோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோமா, சத்தியுகத்தில் ஜீவன் முக்தியோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோமா, இல்லை சங்கம் யுகில் முக்தி ஜீவன் முக்தியினுடைய சன்ஸ்காரத்தை நான் உருவாக்கணுமா? என்ன பண்ணணும்னா அப்படின்னு சுயத்தை கேள்வி கேளுங்கன்றார். ஏனெனில் நாங்கள் இப்பொழுது எங்களுடைய ஈஸ்வரிய சம்ஸ்காரத்திலிருந்து தெய்வீக சம்ஸ்காரத்தை உருவாக்கக்கூடியவர்கள் என்று கூறுகிறீர்கள். தங்களுடைய சம்ஸ்காரத்தால் புதிய உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். ஏனெனில் இப்பொழுது சங்கம யுகத்திலேயே முக்தி ஜீவன் முக்தியின் சம்ஸ்காரம் எமர்ஜ் ஆகி இருக்க வேண்டும் அல்லவா? இப்பவே சம்ஸ்காரம் வந்ததுன்னா அங்க சத்தியுக்குள்ள வரும். எனவே அனைத்து பந்தனங்களிலிருந்தும் முக்தி மற்றும் ஜீவன் முக்தி அடைந்துள்ளனவா? மனம் மற்றும் புத்தி விடுபட்டுள்ளதவா? எல்லா பந்தனங்கள்லேருந்து என்னுடைய மனசு மற்றும் புத்தி
விடுபட்டு டிட்டாச்சாக இருக்கா, இதை செக் பண்ணுங்கன்றார். ஏனெனில் பிராமண வாழ்வில் கடந்த வாழ்க்கையின் சில விஷயங்களின் பந்தனம் என்ன உள்ளனவோ அவற்றிலிருந்து விடுபட்டு இருக்கிறீர்கள். பிகே லைஃப்பில் பாபா குழந்தையா ஆகிறதுக்கு முன்னால் என்ன ஒரு சில விஷயங்கள் இருந்தனவோ அதை நம்ம பந்தனம்னு சொல்கிறோம். முன்னால் இருந்த ஒரு சில பந்தனத்தினுடைய விஷயங்கள்லேருந்து டிட்டாச் ஆகிட்டீங்க, விடுபட்டு இருக்கிறீர்கள். ஆனால் சர்வ பந்தனங்களில் இருந்தும், அதாவது எல்லா பந்தனங்களில் இருந்தும் முக்தி அடைந்துள்ளீர்களா, அல்லது சில பந்தனம் இப்பொழுதும் கூட தன்னுடைய பந்தனத்தில் கட்டி போட்டு விடுகின்றதா? எல்லா பந்தன்லேருந்து ஃப்ரீயாகி விடுபட்டனேன்னா இல்லை கொஞ்சம் கொஞ்சம் இப்போ கூட என்ன கட்டி போடுதா? இந்த பிராமண வாழ்வில் முக்தி ஜீவன் முக்தியின் அனுபவம் செய்வது தான் பிராமண வாழ்க்கையின் சிரேஷ்ட தன்மை ஆகும். ஏனெனில் சத்யுகத்தில் ஜீவன் முக்தி ஜீவன் பந்தன் ஆகிய இரண்டை பற்றிய ஞானமும் இருக்காது. ஜீவன் பந்தனம் எது, ஜீவன் முக்தி எது என்பதை இப்பொழுது அனுபவம் செய்ய முடிகிறது. ரெண்டுத்தினுடைய நாலேஜ் இப்போ தான் இருக்குது. அதனால் ரெண்டுத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸும் இப்போ தான் பண்ணோம். சத்தியுகத்தில் ரெண்டுத்தோட ஞானமும் இருக்காது. ஏனெனில் உங்கள் அனைவருடைய வாக்குறுதி, பாபாட்ட என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம், அநேக முறை வாக்குறுதி அளித்துள்ளீர்கள். என்ன வாக்குறுதி அளித்துள்ளீர்கள் நினைவு இருக்கா? நிறைய டைம் பாபாட்ட ஒன்று ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க ஞாபகம் இருக்கா? உங்களுடைய இந்த பிராமண வாழ்வின் லட்சியம் என்ன என்று யாரிடமாவது கேட்டால் என்ன பதில் கொடுக்கிறீர்கள்? தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும். பிகே லைஃபோட லட்சியம் என்னன்னா பாப் சமான் ஆகணும் அப்படி சொல்கிறோம் இல்லையா? இது உறுதி தானே? தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும் அல்லவா, அல்லது கொஞ்சம் கொஞ்சம் ஆக வேண்டுமா? சமம் ஆக வேண்டும் அல்லவா? சமம் ஆக வேண்டுமா, அல்லது கொஞ்சம் ஆகியிருந்தாலும் பரவாயில்லையா? கொஞ்சம் பாப்சமான ஆனால் போதும் பாபா அப்படி சொல்கிறீங்களா? பரவாயில்லையா? அவர்களை சமமானவர்கள் என்று கூற முடியாதல்லவா? கொஞ்சம்தான் பாபாவுக்கு ஈக்குவலாக பாப்சமான் ஆயிருக்கேன்னா அப்போ பாப் சமானம் ஆயிட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? கொஞ்சத்தில் தான் தயார் இருந்தா அப்படி சொல்ல முடியாதுல்ல. தந்தை விடுபட்டு இருக்கின்றாரா அல்லது பந்தனம் உள்ளதா? ஒருவேளை எந்த விதமான தேகத்தின் எந்த ஒரு சம்பந்தம், தாய் தந்தை உறவு நண்பர் அல்ல தேகத்தோடு கர்மேந்திரியங்களுடனான சம்பந்தம், இந்த எந்த ஒரு கர்மேந்திரியங்களுடனான சம்பந்தம், பழக்கத்தின் சம்பந்தம், சுபாவத்தின் சம்பந்தம், பழைய சம்ஸ்காரங்களின் பந்தனம் உள்ளது என்றால் தந்தைக்கு சமமானவர்கள் என்று எவ்வாறு அழைக்க முடியும்? பாபா சொல்றார். பெரிய லெவல் பந்தனத்தெல்லாம் பாபா இங்கே சொல்றார், சூக்ஷ்மமானதை சொல்றார். எப்படி பாபா சொல்றார்னா, எந்த ஒரு தேகத்தோட எந்த ஒரு சம்பந்தம், அதாவது அப்பா அம்மா ஃப்ரெண்டு ரிலேஷன்ஸு இதெல்லாம் பாபா சொல்லலை. அதெல்லாம் வெளிப்படையாக வர்றது. அதை விட சூக்ஷ்மத்தில் பாபா சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இந்த தேகத்தோடு கர்மேந்திரியங்களுக்கு கூட இருக்கிறதுக்கான ஒரு சம்பந்தம், ஆத்மாவும் இந்த உடலில் இருக்குன்னா உடலில் இருக்கக்கூடிய கர்மேந்திரியங்களோட ஒரு சம்பந்தம் ஆத்மாவுக்கு இருக்குது. ஸோ அது ஒரு சம்பந்தம். இன்னொன்று பாபா சொல்கிறாங்க, எந்த ஒரு கர்மேந்திரியங்களோடு இருக்கக்கூடிய அந்த சம்பந்தம் பழக்கத்தினுடைய சுபாவத்தினுடைய பழைய சம்ஸ்காரத்தினுடைய பந்தனம் ஏதாவது இருக்குது அப்படின்னா எப்படி பாபாவுக்கு சமமானவங்கன்னு சொல்ல முடியும்? இப்போ கண்ணோ வாயோ இல்லை கைகளோ ஏதோ ஒன்று பழைய சம்ஸ்காரத்துக்கு வசப்பட்டு மாட்டிகிட்ருக்குன்னு வைங்க. அப்போ அது பந்தனத்தில் மாட்டிகிட்ருக்குன்னு அர்த்தம் அந்த கர்மேந்திரியம். அப்போ பாப்சமான நான் எப்படி சொல்லிக்க முடியும் அப்படின்னு கேட்குறார் பாபா. மேலும் தினமும் தந்தைக்கு சமமாக ஆகியே தீர வேண்டும் என்று உறுதிமொழி செய்கிறீர்கள். கை உயர்த்த வைத்தால் அனைவரும் என்ன சொல்கிறீர்கள்? லக்ஷ்மி நாராயணன் ஆக வேண்டும் என்று சொல்கிறீர்கள். பாப்தாதாவிற்கும் மிக நல்ல உறுதிமொழி செய்கிறார்கள் என்ற குஷி ஏற்படுகிறது. நல்ல ப்ராமிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து பாபாவும் சந்தோஷப்படுறார். ஆனால் உறுதிமொழியின் பயனை பெறுவதில்லை. ப்ராமிஸ் பண்ணி அதனுடைய லாபத்தை குழந்தைகள் எடுத்துக்கிறது கிடையாது. உறுதிமொழி மற்றும் அதனுடைய பயனின் சமநிலையை பற்றி அறியவில்லை. வாக்குறுதிகளின் ஃபைல் பாப்தாதாவிடம் மிக 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 பெரியதாக உள்ளது. ப்ராமிஸோட ஃபைல் ரொம்ப பெருசாக இருக்கான். அனைவருடைய ஃபைல் உள்ளது. இது போன்றே பயனுடைய ஃபைலும் இருக்க வேண்டும். சமநிலை இருந்ததென்றால் எவ்வளவு நன்றாக இருக்கும். நான் எவ்வளோ ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அந்த ப்ராமிஸை ஃபாலோ பண்ணி இவ்வளோ நிறைய பலன் அடைஞ்சிருக்கேன். அப்போ என்னோடய ப்ராமிஸ் எவ்வளவோ அவ்வளோ அதுக்கு ஈக்குவலாக பலன் ரெண்டுமே சமமாக இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்குன்றார் பாபா. ஆனால் ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்குது? ப்ராமிஸோட ஃபைல் மட்டும் அதிகமாக இருக்குது, பலன்
எடுக்கிறதே கிடையாதுன்றார் பாபா. அடுத்த பாயிண்ட் வரார். சேவை நிலையங்களின் டீச்சர்ஸ் அமர்ந்திருக்கிறீர்கள் அல்லவா, இவர்களும் கூட சேவை நிலையத்தில் வசிப்பவர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் அல்லவா, சமம் ஆகக்கூடியவர்கள் அல்லவா. சென்டர்ஸ்ல இருந்தாலும் பாப்சமான ஆகக்கூடியவங்க தானே. சென்டரில் வசிக்கும் நிமித்தமாகியுள்ள குழந்தைகளோ சமமானவர்களாக இருக்க வேண்டும் அல்லவா. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் விட்டார் பாபா. அட்லீஸ்ட் சென்டரில் இருக்கவங்க பாப்சமானா இருக்கணும் இல்லையா அப்படின்றார். இருக்கின்றீர்கள், ஆனால் அவ்வப்பொழுது கொஞ்சம் குறும்புத்தனம் செய்பவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். பாப்தாதாவோ அனைத்து குழந்தைகளுடைய முழு நாளின் நிலைமை மற்றும் சூழ்நிலை இரண்டையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஃபுல் டே நம்மளுடைய சிச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குது, நம்மளுடைய நிலைமை அப்படின்னா நம்மளோட ஸ்திதி எப்படி இருக்குது, இதுதான் பாப்தாதா பார்த்துட்ருக்கார். உங்களுடைய தாதியும் கூட வத்தனத்தில் இருந்தார்கள் அல்லவா, தாதியும் பார்த்தார்கள். பிரகாஷ்மணி தாதி அப்போ வத்தனில் இருந்திருக்காங்க, ஷரீரை விட்டுருந்தாங்க. ஸோ வத்தனில் இருந்தாங்க. ஸோ பாபாஸ்டம் உங்கள் தாதி இருந்தாங்க இல்லையா வத்தனில். அப்போ தாதியும் நம்ம பண்ணுறதெல்லாம் நம்ம எல்லாரையும் தாதியும் பார்த்தாங்க. அப்பொழுது என்ன கூறினார்கள் தெரியுமா? தாதி பாபாட்ட ஏதோ சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா உங்கள் தாதி அப்படின்றார். என்ன சொன்னாங்களா, பாபா இப்படி கூட இருப்பார்களா என்ன என்று கூறினார்கள். நடக்கிறதெல்லாம் பார்த்து தாதி பாபாட்ட கேட்குறாங்க, இப்படியெல்லாம் கூட இருப்பாங்களா என்ன பாபா அப்படின்னு தாதி கேட்டாங்களாமா. அவ்வாறு நடக்கின்றது, அவ்வாறு செய்கிறார்கள், நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா என்று கூறினார்கள். இப்படியெல்லாம் பண்ணுறாங்களே பாபா, இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா அப்படின்னு தாதி கேட்டாங்களாம். கேட்டீர்களா? உங்களுடைய தாதி என்ன பார்த்தார்கள்? ஒவ்வொரு குழந்தையும் முக்தி ஜீவன் முக்தியினுடைய ஆஸ்திக்க அதிகாரி ஆக வேண்டும் என்ற இதையே இப்பொழுது பாப்தாதா பார்க்க விரும்புகிறார். ஏனெனில் ஆஸ்தி இப்போது கிடைக்கிறது. சத்யுகத்திலோ இயற்கையான வாழ்க்கை இருக்கும். இப்போதைய பயிற்சியின் பலனாக இயற்கையான வாழ்க்கை இருக்கும். இப்போ நான் என்ன முயற்சி பண்ணுறேனோ இதனுடைய ரிட்டர்ன் பலனாக அங்கே நேச்சுரல் லைஃப் அங்கே இருக்கும். ஆனால் ஆஸ்திக்கான அதிகாரம் இப்பொழுது சங்கம யுகத்தில் உள்ளது. ஆகையினால் ஒவ்வொருவரும் சுயம் சோதனை செய்ய வேண்டும் என்பதையே பாப்தாதா விரும்புகிறார். தனக்குத்தானே நம்ம செக்கிங் பண்ணிக்கணும்னு பாபா ஆசைப்படுறார். ஒருவேளை ஏதாவது பந்தனம் ஈர்க்கிறது என்றால் அதற்கான காரணத்தை யோசியுங்கள். காரணத்தை யோசியுங்கள் மற்றும் காரணத்தின் கூடவே நிவாரணத்தையும் யோசியுங்கள். பாப்தாதா அநேக முறை விதவிதமான ரூபத்தில் நிவாரணம் கொடுத்திருக்கிறார்கள். பாபா நிறைய சொல்யூஷன்ஸ் கொடுத்திருக்கார். சர்வ சக்திகளின் வரதானம் கொடுத்திருக்கிறார்கள். சர்வ குணங்களின் பொக்கிஷங்கள் வழங்கியுள்ளார்கள். பொக்கிஷங்களை பயன்படுத்துவதன் மூலம் பொக்கிஷம் அதிகரிக்கின்றது. பொக்கிஷம் அனைவரிடமும் உள்ளது என்பதை பாப்தாதா பார்த்திருக்கிறார்கள். பாபா கொடுத்திருக்கார், குழந்தைகள்கிட்டயே இருக்கு. ஒவ்வொருவருடைய ஸ்டாக்கையும் கூட பார்த்தார்கள். பாபா கொடுத்துருக்கிறத குழந்தைகள்கிட்ட இருக்கு, எவ்வளோ ஸ்டாக் இருக்கு, எவ்வளோ சேமிப்பு இருக்குங்கிறதையும் பாபா பார்த்தாராம். புத்தி ஸ்டாக் ரூம் ஆகும். புத்திங்கிறது சேமிப்பறையாம், ஸ்டாக் ரூம் வந்து புத்தியாம். பாப்தாதா அனைவருடைய ஸ்டாக்கையும் பார்த்தார்கள். ஸ்டாக்கில் உள்ளது, ஆனால் பொக்கிஷங்களை நேரத்தில் பயன்படுத்துவது இல்லை. பாயிண்டாக மட்டும் நினைக்கின்றீர்கள். ஆம், இதை செய்யக்கூடாது, இதை செய்ய வேண்டும் என்று பாயிண்டாக பயன்படுத்துகிறீர்கள், யோசிக்கிறீர்கள். ஆனால் பாயிண்டாகி பாயிண்டை பயன்படுத்துவதில்லை. பாபா சொல்கிற பாயிண்டெல்லாம் புத்திங்கிற ஸ்டாக் ரூமில் தெளிவாக வச்சுருக்கேன், அதை பற்றி யோசிக்கிறேன். ஆனால் புள்ளியாக மாறி பாபா சொன்ன பாயிண்ட்டை நான் யூஸ் பண்ண மாட்டேங்கிறேன். புள்ளினா ஆத்ம ரூபத்தில் வந்து பாபா சொன்ன பாயிண்ட்டை ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் யூஸ் பண்ண மாட்டேங்கிறேன்றார் பாபா. பாயிண்ட் ஆகி பாயிண்டை பயன்படுத்துவதில்லை. ஆகையினால் பாயிண்டாகவே இருந்து விடுகிறது. பாபா சொல்ல ஞானம் அந்த ஞானமாக அந்த ஒரு பாயிண்டாகவே இருந்துருது, அவ்வளோதான், யூஸ் ஆக மாட்டேங்குது. சொல்வதன் கூடவே மறந்தும் விடுகிறீர்கள். இவ்வளவு சகஜமான விதியும் கூறியிருக்கிறார். சங்கம யுகத்தில் மட்டுமே புள்ளியின் அற்புதம் உள்ளது. புள்ளியை பயன்படுத்துங்கள், அவ்வளவுதான். வேறு எந்த குறியீட்டின் அவசியம் இல்லை. ஜஸ்ட் புள்ளி, இதை யூஸ் பண்ணுங்க போதும். வேறு எந்த மார்க், கொஸ்டின் மார்க், எக்ஸ்க்ளமேஷன் மார்க் இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு புள்ளிங்கிறத மட்டும் வச்சுக்கிட்டாவே போதும். அந்த ஒரு சிம்பிள், அந்த ஒரு அதுவே போதுன்றார் பாபா. வேறு எந்த ஒரு மார்க்கோட அவசியம் இல்லை. 3 புள்ளிகளை பயன்படுத்துங்கள். ஆத்மா புள்ளி, தந்தை புள்ளி மற்றும் டிராமா புள்ளி. 3 புள்ளிகளை பயன்படுத்தி கொண்டே இருந்தீர்கள் என்றால் தந்தைக்கு சமமாக ஆகுவது ஒன்றும் கடினம் அல்ல.
வைக்க விரும்புவதோ புள்ளி. ஆனால் வைக்கும் நேரத்தில், பாயிண்ட்டை வைக்கக்கூடிய நேரத்தில், புள்ளி வைக்கும் நேரத்தில் கை ஆடி விடுகிறது, அப்படியே கை ஷேக் ஆகிடுதான். அதனால் கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது அல்லது ஆச்சரியக்குறியாக மாறிவிடுகிறது. அங்கே கை ஆடுகிறது, இங்கே புத்தி ஆடுகிறது. பாயிண்ட் கேள்விக்குரிய ஆச்சரியக்குரிய எப்படி போகுது, ப்ராக்டிக்கலாக ஃபிசிக்கலாக பார்க்குறப்ப கை ஆடுது. ஆனால் சூக்ஷ்மமாக பார்த்தா புத்தி ஆடுதுன்றார் பாபா. இல்லை என்றால் 3 புள்ளிகளை நினைவில் வைப்பது என்ன கடினம்? பாப்தாதாவோ இன்னொரு சகஜ யுக்தி கூறியிருக்கிறார்கள். அது என்ன? ஆசீர்வாதம் கொடுங்கள் மற்றும் ஆசீர்வாதம் பெறுங்கள். 3 புள்ளி, இல்லைன்னா இன்னொரு யுக்தி சொல்கிறது பிளெஸிங்ஸ் கொடுங்க, வாங்கிக்கோங்க. நல்லது. யோகா சக்திசாலியாக இல்லை, தாரணைகள் சிறிது குறைவாக உள்ளன, சொற்பொழிவு செய்வதற்கான தைரியம் இல்லை. ஆனால் ஆசீர்வாதம் கொடுங்கள் மற்றும் ஆசீர்வாதம் பெறுங்கள். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்கள், மற்ற அனைத்தையும் விட்டுவிடுங்கள். ஒரு விஷயத்தை செய்யுங்கள், ஆசீர்வாதம் பெற வேண்டும், ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும். எது வேண்டுமானாலும் நடக்கட்டும், ஒருவர் எதை வேண்டுமானாலும் கொடுக்கட்டும், ஆனால் நான் ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும், பெற வேண்டும். இந்த ஒரு விஷயத்தை பக்கா செய்யுங்கள், இதில் அனைத்தும் வந்துவிடும். பிளெஸிங்ஸ் தான் கொடுப்பேன், பிளெஸிங்ஸ் தான் வாங்கிப்பேன். இந்த ஒரு விஷயத்தை பக்கா பண்ணிட்டீங்கன்னா கூட போதும், மற்றது எல்லாமே அதிலே வந்துரும்ன்றார் பாபா. ஒருவேளை ஆசீர்வாதம் கொடுத்தீர்கள் மற்றும் ஆசீர்வாதம் பெற்றீர்கள் என்றால் இதில் சக்திகள் மற்றும் குணங்கள் வராதா என்ன? தானாகவே வந்துவிடும் அல்லவா? ஒரே ஒரு லட்சியம் வைத்திடுங்கள், செய்து காட்டுங்கள். 1 நாள் பயிற்சி செய்து பாருங்கள், பிறகு 7 நாள் பயிற்சி செய்து பாருங்கள். மற்ற விஷயங்கள் புத்தியில் வரவில்லை என்றாலும் பரவில்லை, ஒன்றாவது வரும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ட்ரையலில் இன்னைக்கு ஃபுல் டே நான் பிளெஸிங்ஸ் கொடுக்கணும், பிளெஸிங்ஸ் வாங்கிக்கணும்னு நினைங்க. இல்லை ஒரு வாரம் 7 நாளைக்காக நான் பிளெஸிங்ஸ் கொடுக்கணும், வாங்கிக்கணும், இப்படியெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ மற்றதெல்லாம் தானாகவே, நிறைய பாயிண்ட் புத்தியில் வரலனா கூட ஏதாவது ஒன்றாவது கண்டிப்பாக வந்துடும் அப்படின்றார் பாபா. எது வேண்டுமானாலும் நடக்கட்டும், ஆனால் ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும் மற்றும் பெற வேண்டும். இதை செய்ய முடியுமா அல்லது முடியாதா? முடியுமா? நல்லது. நீங்கள் எப்பொழுது கிளம்பினாலும் இதை முயற்சி செய்து பார்க்க வேண்டும். ஃபாரினர்ஸோட டர்ன் அது. ஸோ பாபா சொல்கிறாங்க, நீங்கள் இங்கேருந்து எப்போ கிளம்பினாலும் சரி ரிட்டன், ஆனால் இதை முயற்சி செய்து பார்க்க வேண்டும். இதில் அனைவரும் யோகித்தாக தானாகவே ஆகி விடுவீர்கள். பிளெஸிங்ஸ் கொடுக்கணும், வாங்கிக்கணும்னா மனசு எவ்வளோ பியூராக இருக்கும்னு பாருங்கள். புத்தி வேஸ்டெல்லாம் இருக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னாகும்? பாபஸ்டர் யோகியுக்தாக தானாகவே ஆகி விடுவீர்கள். ஏனெனில் வீணான செயல் செய்யவில்லை என்றால் யோகியுக்தாக ஆகிவிட்டீர்கள் தானே. ஆனால் ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும், ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்ற லட்சியம் வைத்திருங்கள். ஒருவர் எது வேண்டுமானாலும் கொடுக்கட்டும், சாபம் கூட கொடுக்கட்டும், கோபத்தை ஏற்படுத்தும் விஷயங்களும் வரும். ஏனெனில் உறுதிமொழி செய்துள்ளீர்கள் அல்லவா? எனவே இவர்கள் இந்த உறுதிமொழி செய்திருக்கிறார்கள் என்று மாயாவும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. பாபாட்ட நம்ம ப்ராமிஸ் பண்ணுறத மாயாவும் பார்க்குது, கேட்குது இல்லையா? அதுவும் தன்னுடைய வேலையை செய்யும் அல்லவா? எப்பொழுது மாயாவை வென்றவர்களாக ஆகுவீர்களோ பிறகு செய்யாத. மாயாவை ஜெயிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மாயா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. இப்பொழுதோ மாயாவை வென்றவர்களாக ஆகிக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? எனவே அது தன்னுடைய வேலையை செய்யும். ஆனால் நான் ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும் மற்றும் ஆசீர்வாதம் பெற வேண்டும். மாயா அதோட வேற எல்லாம் பண்ணும், டிஸ்டர்ப் பண்ணும், என்னென்ன செய்யணுமோ எல்லாம் பண்ணும். ஆனால் நான் பிளெஸிங் கொடுக்கணும், பிளெஸிங் வாங்கிக்கணும். இது முடியுமா? முடியும் என்று யார் நினைக்கிறீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். நல்லது. சக்திகள் கை உயர்த்துங்கள். ஆம், முடியுமா அப்படின்னு கேட்குறார். அனைத்து தரப்பிலிருந்தும் டீச்சர்ஸ் வந்திருக்கிறீர்கள் அல்லவா? எல்லா சைட்லேருந்து டீச்சர்ஸ் வந்திருக்காங்க. எப்பொழுது நீங்கள் தங்களுடைய நாட்டிற்கு செல்வீர்களோ அப்பொழுது முதலில் அனைவரும் 1 வாரம் இந்த வீட்டு பாடம் செய்ய வேண்டும் மற்றும் ரிசல்ட் அனுப்ப வேண்டும். எல்லாம் வேறு வேறு கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய வெரைட்டியாக வந்திருக்காங்க, ஃபுல் வேர்ல்ட்லேருந்து. ஸோ அவங்கவுங்களுடைய கண்ட்ரிக்கு ரிட்டன் நாட்டுக்கு திரும்பி போனதுக்கப்புறமா போய் சேர்ந்து ஃபஸ்ட்டு 1 வாரம் பிளெஸிங்ஸ் கொடுக்கணும், வாங்கணும். இந்த ஹோம்ஒர்க்கை ஃபஸ்ட்டு 1 வாரம் பண்ணணுமா? பண்ணிவிட்டு அந்த 1 வாரத்தோட ரிசல்ட்டை பாபாவுக்கு அனுப்பணுன்றார். எத்தனை நபர்கள், வகுப்பின் உறுப்பினர் எத்தனை நபர்கள் உள்ளனர், எத்தனை பேர் ஓகேவாக உள்ளனர் மற்றும் எத்தனை பேர் சிறிது கச்சாவாக, எத்தனை பேர் பக்காவாக உள்ளனர்? கிளாஸில் எத்தனை பேர் வராங்க, வர்றவங்களை எத்தனை பேர் பக்கா, எத்தனை பேர் கச்சா? ஓகேவிற்கு நடுவில் கோடு போட வேண்டும். அப்படிப்பட்ட செய்தியை கொடுக்க வேண்டும், அவ்வளவுதான். அதாவது நீளமாலாம் எதுவும் எழுத வேணாம்,
ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா ஓகேன்னு எழுதுங்க, இல்லை கச்சாவாக இருக்காங்கன்னா ஓகே இந்த 2 லெட்டர்ஸ்க்கு நடுவில் ஒரு கோடு போட்டுருங்க, அவ்வளோதான்றார். இத்தனை நபர்கள் ஓகே, இத்தனை நபர்களில் ஓகேவில் கோடி விழுந்துள்ளது. இப்படி பாபாவுக்கு ரிசல்ட் அனுப்ப சொல்கிறார். இதில் பாருங்கள், இரட்டை வெளிநாட்டினர் வந்திருக்கின்றனர் என்றால் 2 வேலை செய்வார்கள் அல்லவா? ஒரு வாரத்திற்கான ரிசல்ட் அனுப்ப வேண்டும், பிறகு பாப் தாதா பார்ப்பார்கள். சகஜம் தானே, கடினமாக இல்லையே, ஈஸி தானே, ஒன்றும் கஷ்டம் இல்லையே. மாயா வரும், பாபா எனக்கு முன்னதாக அப்படிப்பட்ட சங்கல்பம் ஒரு பொழுதும் வந்ததில்லை, இப்பொழுது வந்துவிட்டது என்று நீங்கள் கூறுவீர்கள். இது நடக்கும் அப்படின்னா நம்ம சொல்கிற அளவுக்கு அந்த மாயா ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும். பாபாஸ்ட இது நடக்கும். ஆனால் உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களுக்கு உறுதியான வெற்றி உள்ளது. உறுதித்தன்மையின் பலனே வெற்றியாகும். வெற்றி கிடைக்காததற்கான காரணம் இருப்பது உறுதித்தன்மையின் குறைபாடே ஆகும். திடத்தா கம்மியாக இருக்கிறதுனால தான் வெற்றி கிடைக்க மாட்டேங்குதுன்றதுனால. உறுதித்தன்மைக்காக வெற்றி கிடைத்தே ஆக வேண்டும். நான் ஸ்ட்ராங்காக திடமாக இருந்தேன்னா அதுக்கான ரிசல்ட் வெற்றி கிடைச்சி தான் தீரும் அப்படின்றார். அடுத்தது, எவ்வாறு சேவையை ஊக்கம் உற்சாகத்துடன் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அவ்வாறு சுயத்திற்கான சேவை, சுய சேவை மற்றும் விஸ்வ சேவை. சுய சேவை என்றால் சோதனை செய்வது மற்றும் தன்னை தந்தைக்கு சமமாக ஆக்குவது. எந்த ஒரு குறை மற்றும் பலவீனத்தையும் தந்தையிடம் கொடுத்து விடுங்களேன். ஏன் வைத்துள்ளீர்கள்? தந்தைக்கு பிடிக்கவில்லை. ஏன் பலவீனத்தை வைத்து கொண்டிருக்கிறீர்கள்? என் வீக்னஸை நான் ஏன் வச்சுட்ருக்கேன்? பாபாட்ட கொடுக்கணும்ல, கொடுத்துருங்களேன். என்கிட்டே வச்சுருந்தா அது பாபாவுக்கு பிடிக்கல. கொடுத்து விடுங்கள். கொடுக்கும் நேரம் சில குழந்தை ஆகிவிடுங்கள். கொடுக்கக்கூடிய நேரத்தில் சிறு குழந்தை ஆகிவிடுங்கள். பாபாட்ட என்னோட பலவீனத்தை கொடுக்குறப்ப நான் ஒரு சின்ன குழந்தை ஆயிடணுமா? எவ்வாறு சிறிய குழந்தை எந்த ஒரு பொருளை பாதுகாக்க முடியவில்லை, எந்த ஒரு பொருளாவது பிடிக்கவில்லை என்றால் என்ன செய்கிறது? அதுக்கு ஏதோ ஒன்று பிடிக்கல அப்படின்னா அது என்ன பண்ணும்? அப்பா அம்மா இதை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறது. ஒரு குழந்தைய அப்படி தானே பண்ணும். அதுபோன்றே எந்த விதமான சுமை பந்தனம் எது பிடிக்கவில்லையோ, ஏனெனில் பாப்தாதா பார்க்கிறார்கள் இது நல்லதல்ல, இது சரியில்லை என்று ஒரு புறம் இதை சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் என்ன செய்வேன், எப்படி செய்வேன், இதுவோ நன்றாக இல்லை என்று யோசிக்கிறீர்கள். ஒரு புறம் நன்றாக இல்லை என்று கூறிக்கொண்டிருக்கிறீர்கள், மறுபுறம் பாதுகாப்பாக வைத்து கொண்டிருக்கிறீர்கள் எனில் இதை என்னவென்று சொல்வது? நல்லா இல்லைன்னு சொல்கிறோம், அப்புறம் அதே தான் ப்ராக்டிஸ் பண்ணி பத்திரமா வச்சுட்டு அதே தான் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ இது என்னன்னு சொல்கிறது நான் அப்படின்றார் பாபா. நல்லது என்று சொல்லலாமா? நன்றாக இல்லை அல்லவா? எனவே நீங்கள் என்னவாக ஆக வேண்டும்? நல்லவரிலும் நல்லவராக ஆக வேண்டும் அல்லவா? நல்லவராக மட்டுமல்ல, நல்லவரிலும் நல்லவராக ஆக வேண்டும். என்னவெல்லாம் அப்படிப்பட்ட விஷயம் வந்தாலும் பாபா ஆஜராகி இருக்கின்றார். அவரிடம் கொடுத்து விடுங்கள். இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, தேவையில்லை, அது எல்லாத்தையும் பாபா கிட்ட முன்னால் பாபா இருக்கார், அவர்கிட்ட கொடுத்துருங்க. மேலும் ஒருவேளை திரும்ப வந்துவிட்டால், பாபாட்ட கொடுத்துட்டேன், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கோவம் வேணாம், ஸோ பாபாட்ட நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது திரும்ப வந்துவிட்டால், பாபாட்ட கொடுத்துட்டேன், நான் சங்கல்ப் பண்ணியிருக்கேன், பாபாட்ட கொடுத்துட்டேன், என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன், ஆனால் மறுபடியும் இந்த கோவம் வந்துச்சுன்னா பாபா அதை அடகு பொருள் என புரிந்து கொண்டு மீண்டும் கொடுத்து விடுங்கள். திரும்பியும் பாபாட்ட கொடுங்க. அடகு பொருளின் உரிமை கொண்டாடப்படுவதில்லை. ஏனெனில் நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் எனில் தந்தையினுடைய பொருளாக ஆகிவிட்டது. தந்தையின் பொருள் அல்லது பிறருடைய பொருள் உங்களிடம் தவறுதலாக வந்துவிட்டாது நீங்கள் அலமாரியில் வைத்துக் கொள்வீர்களா? பை மிஸ்டேக் என்கிட்ட கையில் அந்த பொருள் வந்துருச்சுன்னா மற்றவங்களோடது, நான் என்ன அதை பீரோலையை கொண்டு போய் வைப்பேன்? வைத்து கொள்வீர்களா? வெளியே எடுத்து விடுவீர்கள் தானே? எப்படியாவது வெளியேற்றி விடுவீர்கள், வைத்து கொள்ள மாட்டீர்கள், பாதுகாக்க மாட்டீர்கள் அல்லவா? எனவே கொடுத்து விடுங்கள். தந்தை பெறுவதற்காக வந்திருக்கிறார், கொடுப்பதற்கு உங்களிடம் வேறு எதுவும் இல்லை, கொடுக்கறதுக்கும் வேற எதுவும் கிடையாது, அவரும் வாங்கணும்னு வந்துட்டாரு, ஸோ கொடுத்துருங்கன்றார் பாபா. எனவே கொடுத்து விடுங்கள். தந்தை பெறுவதற்காக வந்திருக்கிறார், கொடுப்பதற்கு உங்களிடம் வேறு எதுவும் இல்லை, ஆனால் இதையோ கொடுக்க முடியும் அல்லவா? எருக்கம் பூ உள்ளது, அதை கொடுத்து விடுங்கள். பாதுகாப்பது பிடிக்கிறதா என்ன? தேவையில்லாத வீணான அந்த வேஸ்ட்டை பாதுகாத்து வச்சுருக்கிறதுக்கு பிடிச்சிருக்கா என்ன? நல்லது. பாபா யார் சொல்கிறாங்க, நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து பாப்தாதாவின் உள்ளத்திற்கு பிடித்தமான குழந்தைகளுக்கு, உள்ளத்தை கொள்ளை கொள்பவர் அல்லவா, திலாராமின் உள்ளத்திற்கு பிடித்தமான குழந்தைகளுக்கு
அன்பின் அனுபவங்களில் சதா மூழ்கி இருக்கும் குழந்தைகளுக்கு ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை, கனவிலும் கூட வேறு எவரும் இல்லை. அப்பேற்பட்ட பாப்தாதாவிற்கு மிகவும் அன்பான மற்றும் மிகவும் தேக உணர்விலிருந்து விடுபட்ட, தேடி கண்டெடுக்கப்பட்ட பல கோடி மடங்கு பாக்கியசாலி குழந்தைகளுக்கு உள்ளத்தின் அன்பு நினைவுகள் மற்றும் கோடி கோடி மடங்கு ஆசீர்வாதங்கள் உரித்தாகுக. கூடவே பாலகனாகவும் எஜமானராகவும் இருக்கும் குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் நமஸ்காரம். இன்னைக்கு முரளியோட வரதான், ஈஸ்வரிய மரியாதைகளுடைய ஆதாரத்தில் உலகிற்கு முன்பாக உதாரணம் ஆகக்கூடிய சகஜ யோகி ஆகுக. ஈஸ்வரிய மரியாதைகளுடைய ஆதாரத்தில் உலகத்துக்கு முன்னால எக்ஸாம்பிளாக ஆகக்கூடிய சகஜ யோகி ஆகுக. உலகத்திற்கு முன்பாக உதாரணம் ஆகுவதற்காக அமிர்த வேளை முதல் இரவு வரை ஈஸ்வரிய மரியாதைகள் என்ன உள்ளனவோ அதன் அனுசாரம் நடந்து கொண்டே இருங்கள். விசேஷமாக அமிர்த வேளையின் மகத்துவத்தை அறிந்து கொண்டு அந்த நேரம் சக்திசாலி நிலையை உருவாக்குங்கள். அப்பொழுது முழு நாளின் வாழ்க்கை மகான் ஆகிவிடும். அமிர்த வேளையில் விசேஷமாக தந்தையிடம் இருந்து எப்பொழுது சக்திகளை நிறைத்து கொள்கிறீர்களோ அப்பொழுது சக்தி ஸ்வரூபமாகி நடப்பதனால் எந்த ஒரு காரியத்திலும் கடினத்தின் அனுபவம் ஏற்படாது மற்றும் மரியாதை பூர்வமான வாழ்க்கை வாழ்வதால் சகஜ யோகியின் நிலையும் தானாகவே உருவாகிவிடும். பாபாட்ட சக்தியை வாங்கி ஃபுல் டே வேலை பண்ணுறப்ப கஷ்டமான காரியம் கஷ்டமாக தோணாது. மேலும் மரியாதை பூர்வமான வாழ்க்கை வாழ்வோம். ஸோ சகஜ யோகியின் நிலை ஆட்டோமேட்டிக்காக உருவாயிடும்ன்றார். பிறகு உலகம் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை உருவாக்கும். அப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஆயிடுவோம். எல்லாரும் நம்மளை பார்த்து அவங்கவுங்க லைஃப்பை ரெடி பண்ணுவாங்க, தயார் பண்ணுவாங்க அப்படின்றார். ஸ்லோகன்: தன்னுடைய நடத்தை மற்றும் முகத்தின் மூலம் தூய்மையின் சிரேஷ்ட தன்மையை அனுபவம் செய்வித்திடுங்கள். தன்னுடைய முகம் மற்றும் நடத்தையின் மூலம் தூய்மையின் சிரேஷ்ட தன்மையை அனுபவம் செய்வித்திடுங்கள். அவ்யக்த சமிக்ஞை: தங்களுக்காகவும் மற்றும் அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை பயன்படுத்துங்கள். இன்னைக்குரிய பாயிண்ட்: பிரயோகி ஆத்மா சன்ஸ்காரங்களின் மீது, இயற்கை மூலம் வரக்கூடிய சூழ்நிலைகள் மீது மற்றும் விகாரங்களின் மீது சதா வெற்றியாளர் ஆகுவார்கள். பிரயோகம் செய்யக்கூடிய ஆத்மானா சுயத்தோட சன்ஸ்காரத்தின் மேலே, இயற்கை மூலமாக வரக்கூடிய ப்ராப்ளம் சிச்சுவேஷன்ஸ் மேலே, விகாரங்கள் மேலே சதா அவங்க வெற்றி அடைவாங்க. யோகி மற்றும் பிரயோகி ஆத்மாவிற்கு முன்பு இந்த 5 விகாரங்கள் என்ற பாம்பு கழுத்து மாலையாக மற்றும் குஷியில் நடனம் ஆடுவதற்கான மேடையாக ஆகிவிடுகிறது. அதனால பிரயோகி ஆத்மாவா ஆகணுன்றார். ஓம் சாந்தி.